உங்களுக்கான ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது பர்சனல் பிராண்டிங் இன் டிஜிட்டல் மீடியா தாங்க. நீங்க பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா கூட இருக்கலாம். ஆனா உங்களோட டிஜிட்டல் பிரசன்ஸ் இல்லை அப்படின்னா யூ ஆர் ஆல்மோஸ்ட் கன்சிடர்ட் லைக் அ கோஸ்ட். ஸோ இட்ஸ் லைக் அ நீட் ஆஃப் த அவர். நோ டிபேட் ஆன் தட். உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, போத்தீஸ், வசந்த பவன், அவங்க பேஜ்ல போய் பாருங்களேன். அவங்க கூட அவங்களோட லீடர்ஸ் வந்து they started taking videos, they started talking. Do you think it's easy for them? It is definitely not easyங்க. It is definitely not easy to talk in front of camera. அப்புறம் அந்த ஸ்கிரிப்டை படிக்கணும், அதுக்கப்புறம் பேசணும், இது எல்லாமே நாட் ஈஸி. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் நமக்கு இருக்கிற மற்ற ஒர்க்கில் இதையும் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஓனராக நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். பட் நீங்கள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பிகாஸ் லைக் ஐ செட், இட் இஸ் த நீட் ஆஃப் த அவர். நீங்கள் ஒரு காசுக்காக தான் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக மணின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். அப்போ உங்களுக்கு ஒரு மணி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸை நீங்கள் ஆரம்பிக்கணும். இது வந்து உங்களோட டாஸ்கோட இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்காக, ஒரு ப்ரையாரிட்டியான டாஸ்காக நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிக்கணுங்க. அதுக்காக டான்ஸ் ஆடணுமா, இல்லைனா வந்து வீடியோ எடிட்ஸ் பண்ணணுமா, இதுக்கெலாம் எனக்கு டீம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது தேவையே கிடையாதுங்க. உங்களோட பர்சனல் பிராண்டிங்கை நீங்கள் அந்த ஜேர்னியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 ஸ்டெப்ஸ் போதும். ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், நீங்கள் ஏன் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு. ஸோ ரீசெண்டாக பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாருக்கிட்டையுமே வந்து நீங்கள் ஏன் பிக் பாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது ஒருத்தரும் ஒரு ரீசன் சொன்னாங்க. நான் வந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், என்னை நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு. அதில் அரோரான்றவங்க வந்து சொன்ன ரீசன் என்னன்னா, எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரீசனுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் அவங்க ரொம்ப ஜெனூனாக பேசினது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அதே தாங்க இந்த பர்சனல் பிராண்டிங் ஜேர்னியில் நீங்கள் பண்ண வேண்டியது. இந்தியன் மார்க்கெட்டே ஒரு ஹியூஜ் மார்க்கெட். அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் அதுக்கு நிறைய காம்படிஷன்ஸும் இருக்குது. அப்போது நான் பண்ணுற பிஸ்னஸே நிறைய பேர் பண்ணுறாங்களே, நானும் வந்து நிறைய பேர் இதே விஷயத்த சொல்கிறாங்க, இதையே நானும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஆனால் நீங்கள் அதையே சொல்ல தேவை கிடையாது. நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. மேக்கப் இண்டஸ்ட்ரின்றது ஒரு ஹியூஜ் இண்டஸ்ட்ரியா இருக்கு. அங்கேயும் ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தேர் ஆர் சோ மெனி ஆஸ்பைரிங் மேக்கப் ஆர்டிஸ்ட். அப்போ நானும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், மற்றவங்களை பத்தி தப்பா பேசி வீடியோ போடணுமானா கிடையாது. மற்றவங்க இதை பண்ணல, நான் இதை பண்றேன் அப்படின்னு நீங்க போட தேவை கிடையாது. நீங்க ஏன் மேக்கப் ஆர்டிஸ்டா ஆனீங்க, வாட் மேட் யூ ஆர் வாட் pushed you to take this profession அப்படின்றத உங்களோட வாய்ஸ்ல, உங்களோட லாங்குவேஜ்ல நீங்க வீடியோவா அதை பதிவு பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது நீங்க பண்ண வேண்டியது, உங்களோட இண்டஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு பிடிச்சமான வேலைன்னு ஒன்று இருக்கும். அதை எவ்ரிடே நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் எவ்ரிடே ஈக்குவலாக எக்ஸைட் ஆகி பண்ணுவீங்க. எப்போ பண்ணாலும் அதில் நிறைய ஃபிசிக்கல் பெயின் இருக்கலாம், அதில் நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாகவே அந்த வேலையை திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. அப்படி என்ன வேலை நீங்கள் பண்ணுறீங்களோ எவ்ரி சிங்கிள் டே ரொம்ப ஆசையோட, சந்தோஷத்தோட அது பண்ணி முடிச்சோடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருப்பீங்கல்ல, அதை ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. ரீசெண்டாக ஐ கேம் அக்ராஸ் அ ப்ரொஃபைல். அவர் வந்து பைலட் பை ப்ரொஃபஷன். அவருக்கு he likes to interact with his passengers. So he started taking videos of his interaction with the passenger. அதை அவர் ஒரு கான்டென்ட்டாக போட ஆரம்பிச்சாரு. அவர் ஜெனுவனாக அவருக்கு பிடிச்ச விஷயத்த போட்டனால பீப்புள் காட் கனெக்டட் டு ஹிம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட அதர் இன்ட்ரெஸ்ட் ஏரியாஸ் லைக் ஃபிட்னஸாக இருக்கட்டும், இல்லை சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே அவர் எக்ஸல் ஆகி
இன்னைக்கு விக்னேஷ் சிவனோட அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஆட் பண்றதுக்கு. இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அவர் ப்ரொஃபஷன் பை பைலட்டா இருந்தாலும் அவருக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஆனா அவருக்கு காமெடி பிடிக்கும்ன்றனால அவரோட கான்டென்ட்ல அவர் காமெடிக்கா சொல்லும் போது அவரை கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஹி இஸ் பீன் ஜெனூன். இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன ரியலா இருக்கீங்களோ அதை மட்டும் டாக்குமெண்ட் பண்ணாதான் அது சஸ்டைனபிளா போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு காமெடியே பிடிக்காது, ஆனா நான் காமெடி ரீல்ஸ் தான் பண்ணுவேன், ஏன்னா அதுக்கு தான் நிறைய ரீச் கிடைக்குது அப்படின்னா உங்களால அதை கண்டினியூஸா பண்ணவும் முடியாது. உங்களுக்கு அது மேல ஒரு எரிச்சல் வந்துடும். தென் யூ டெவலப் அன் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். நமக்கு தெரிஞ்ச யூடியூபர் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், சதீஷ்னு சொல்லிட்டு. ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ஜர்னி பை டூயிங் காமெடி சீன்ஸ். இன்னைக்கு ஹீ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் அ மூவி. ஸோ ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸே அவங்களோட பர்சனல் பிராண்டிங்கை இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க. பண்றதுனால அவங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களோட க்ரோத்தை நம்ம ஓவர் த இயர்ஸ் பார்க்கும்போது. இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆன நீங்க உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்க உங்களோட ஃபேஸை காமிச்சு ஸ்டார்ட் டாக்கிங் அண்ட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங். இது உங்களுக்கு உங்களுக்கான ஆடியன்ஸை பில்ட் பண்ணும், உங்களுக்கான கம்யூனிட்டியை பில்ட் பண்ணும், உங்களுக்கான கிளைண்ட்ஸையும் பில்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஹூ நோஸ்ங்க, உங்களுக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கிடைக்கும். தேர்ட் டைப் ஆஃப் கான்டென்ட் நீங்க என்ன மாதிரி போடணும் டு பில்ட் யுவர் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க இண்டஸ்ட்ரியிலேயே உங்களுக்கே பர்சனலா கோவம் வர மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதுக்காகவே நீங்க ரொம்ப எத்திக்கலா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு உமன் ஆண்டர்பிரனர் நைட்டி அண்ட் க்ளோதிங் ஸ்டோர் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுவே அஸ் அ கன்சியூமரா எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாகவும் ரொம்ப நியாயமான விலையுமாவும் தோணுது. க்ளோதிங் இண்டஸ்ட்ரியில பார்த்துக்கிட்டிங்கன்னா 100% 200% வரைக்கும் ப்ராஃபிட் வச்சு தான் விற்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க உங்க ப்ராஃபிட் மார்ஜினை கொஞ்சம் கம்மி பண்ணும் போது யூ ஸ்டில் ஹாவ் 100% மார்ஜின். பிளஸ் கன்சியூமருக்கும் நீங்க ஒரு பெட்டர் ரேட்ல கொடுக்குற பர்செப்ஷனையும் நீங்க கொடுப்பீங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, குவாலிட்டியான பியோர் காட்டன்ல நைட்டிஸ் பிளஸ் எக்ஸல் சைஸ் ஆர் பிளஸ் சைஸ், எக்ஸல், டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல், இந்த சைஸுக்கெல்லாம் பெரிய பெரிய ரீட்டைல் ஸ்டோர்ல அவ்வளோ குவாலிட்டியான க்ளோதிங்கே கிடையாது. ஸோ ஷீ இஸ் கிவிங் தட். பட் இதை யாருங்க சொல்றது? மோர் தேன் த பிஸ்னஸ் ஓனர் who can voice it better. நான் இந்த மாதிரி பண்றேன் in a better range for plus sizes அப்படின்னு. So that is what you need to start recording and start saying. இதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய டீம் வேணும், எனக்கு பெரிய கேமரா வேணும், எனக்கு வீடியோ எடிட்டர் வேணும் அப்படின்றது அவசியம் இல்லைங்க. இட்ஸ் குட் டு ஹேவ். பட் டு ஸ்டார்ட் வித் உங்க ஃபோன் எடுத்து நேச்சுரல் லைட்ல வச்சு இந்த 3 திங்ஸை நீங்க பேச ஆரம்பிங்க. டு ரிகலெக்ட், ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க எதுக்காக இந்த பிசினஸ் பண்றீங்க, ஜெனூனா உங்க ரீசன் சொல்லுங்க. அது சும்மா நீங்க வீட்டுல சும்மா போர் அடிச்சு ஆரம்பிச்சேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, பட் லெட் இட் பி சோ ஜெனுவன். ரெண்டாவது நீங்க சொல்ல வேண்டியது, உங்களுக்கு அந்த வேலையில என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, வாட் எக்ஸைட்ஸ் யூ ரியலி டு டூ தட் ஒர்க் எவ்ரி சிங்கிள் டே அப்படின்றத நீங்க ரெக்கார்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிங்க. மூணாவது, உங்க இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய அநியாயமா ஆர் அன்எத்திக்கலா நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப வேல்யூவோட எத்திக்ஸோட நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்க. அந்த விஷயம் என்னன்றத நீங்க சொல்ல ஆரம்பிங்க. நீங்க பண்ற விஷயத்த சொல்லுங்க. that creates your genuine community.